பல கன்னட தெலுங்கு நடிகர்களுடைய பசங்க சென்னைக்கு வந்து படிச்சாங்க. ஆனா நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சார்னுடைய மகனான பிரபு சார் மட்டும் ஏன் அவர் பெங்களூருக்கு அனுப்பி படிக்க வச்சாருன்னு வில்லியனூர்ல இருந்து அரவிந்த் லோச்சன் கேட்டிருக்காங்க. ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கன்னடம், மலையாளம், தெலுங்கு ஆகிய எல்லா படங்களும் இங்கே தான் தயாராகி கொண்டிருந்தன. அந்த காலகட்டத்தில் நீங்கள் குறிப்பிட்டிருக்கின்ற நடிகர்களுடைய தந்தைகள் எல்லோருமே இங்கே தான் திரைப்படங்கள் நடித்து கொண்டிருந்தார்கள். அதனால் அவங்களுடைய பிள்ளைகள் எல்லோரும் இங்கே படிக்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அதன் காரணமாக தான் அவங்க இங்கே படித்தாங்களே தவிர ஹைதராபாத்திலிருந்தோ பெங்களூர்லேருந்தோ இங்கே வந்து அவங்க யாரும் படிக்கலை. இயக்குனர் ராம் சாரனுடைய முதல் படமான கற்றல் தமிழ் தொடங்கி இப்போ சமீபத்தில் வெளியான பறந்து போன்ற திரைப்படம் வரைக்கும் அவருடைய படங்களின் கதாநாயகியான நடிகை அஞ்சலியை மட்டும் தொடர்ந்து நடிக்க வைக்கிறாரே, இதுக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சா ஷேர் பண்ண முடியுமான்னு பொள்ளாச்சியிலிருந்து விக்னேஸ்வரன் கேட்டிருக்காங்க. அஞ்சலி ஒரு சிறந்த நடிகை. ஒரு படைப்பாளியை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய படங்களில் நடிக்கிறதுக்கு யார் அவர் தேர்ந்தெடுப்பார்? நல்ல நடிக்கக்கூடிய நடிகர் நடிகைகளை தானே. இதையெல்லாம் தாண்டி ராமனுடைய திரைப்படங்களிலே தொடர்ந்து அஞ்சலி ஏன் இடம்பெறுகிறார் என்பதற்கு சாய் விசித்ரா நேர்காணலில் மிகச்சரியான விளக்கத்தை சொல்லியிருந்தார் ராம்.